ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் ட்ரைவிங் 3D நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வாங்க என்ன பார்க்க போகிறோம்னு நீங்கள் சொல்ல. இன்னைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. சரி வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம கார் எடுத்து கிருட்டுன்னு போகிறவங்க போய் மாஸ்க் காட்டுறோம். கிருட்டு ஓகே. போலீஸ் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு கேட்டுருவோம். எப்பையும் போல் நான் ஒட்டு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது ரெண்டு பேர் விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க அதை ஒட்டு கேட்கணும். தம்பி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ் வந்துருக்கு. வாடா இது இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நம்ம ஊருக்குள்ள 5 சூப்பரான பைக்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். யாராவது கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் சார். ஆஹா, இது 5 சூப்பர் பைக்ஸா? சரி வாங்க, நம்ம ஹேக்கர் தம்பி இருக்கார்ல, அவர் லொக்கேஷனை ஹேக் பண்ணி நமக்கு அனுப்பிச்சி விட்டுருவாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் நம்ம 2 பைக் பார்த்துக்கலாம். ஆனால் நான் அவருக்கு கொன்ற பாரு, அவருக்கு வந்து சும்மா சொன்னேன். இப்போ நான் கொள்ள தான் வந்துட்டுருக்கேன். ஏக்கர் ப்ரோ எனக்கு அந்த 5 சூப்பர் பைக்ஸ் வந்துருக்கான். அதோட லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிச்சி விட்டுப்போம் அவங்களுக்கு சாப்பிடும். இப்போ நம்ம ஏக்கர் ப்ரோவை பண்ணாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கர் ப்ரோ பண்ணனால இப்போ எனக்கு அந்த லொக்கேஷனும் இருக்கும். அது எந்த இடம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்னடா எவ்வளோ நேரம் அங்கே இருக்குன்னா, நான் ஸ்கிப் பண்ணி நினைக்கிட்டேன். வெயிட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே இருக்குதுங்க. இந்த ஏக்கரோட இதாக பார்த்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ இதாங்க அந்த பைக்கு. சரி நம்மகிட்ட இருக்க அந்த ஸ்மால் ஏக்கரை கன்று எடுத்து இதை ஸ்மால் ஆக்கி பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதை பேக்கில் இருந்து இறக்கிங்க வச்சாச்சு. அது சாஞ்சிடுச்சு, பட் விடுங்க. ஸோ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வாங்க போகலாம். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு வாங்க போகலாம். ஸோ நம்ம வீட்டில் இறக்கியாச்சு. அதை பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு வாங்க போகலாம். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷனில் ப்ளூ பைக் இருக்குங்க. சரி வாங்க, இதையும் நம்ம எடுத்துட்டு ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வாங்க போகலாம். ஸோ அடுத்த லொக்கேஷன் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருந்துச்சு. இங்கே ஒரு பாலம் மாதிரி போயில, இந்த பாலத்துக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க இங்கே இருங்க. இந்த பைக் வந்து இங்கே தான் இருக்கா? சூப்பர். நான் இந்த பைக் வாங்கணும் எனக்கு ஆசைப்பட்டு போயிட்டு இந்த சூப்பர் பைக்காக இது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3வது லொக்கேஷன். ஸோ இதையும் வாங்க வீட்டில் போய். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைக்கை நம்ம நிறுத்தியாச்சு. இப்போ வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ தெரியாமல் 2 தடவை போயிடுச்சு. சரி அடுத்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த பைக் தாங்க 4th லொக்கேஷனில் இருக்குது. 5th லொக்கேஷன் தான் கடைசி. சரி வாங்க இந்த பைக் போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பைக்கே அங்கே நிறுத்தியாச்சு. சரி வாங்க நம்ம 5th லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ அடுத்த லொக்கேஷன் இங்கே நம்மளா இருக்குது. சரி வாங்க, எத்தனை வாட்டினா போகலாம் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா KTM H2 இருக்குது. ஸோ இங்கே சாரிங்க பேர் டக்குன்னு நான் வரல. சரி வாங்க வாங்கண்ணா. ஸோ பாய்லாம் கிடையாது, எல்லா பைக்கையும் ஒன்றா நிறுத்தி வச்சுட்டு தான் நான் பாய் சொல்லுவேன். ஓகே வாங்க இங்கே பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே நம்ம அந்த கார் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காரையும் நம்ம சேர்த்து வச்சு பண்ணலாம். இதே மாதிரி காருக்கு வீடியோ போடலாமான்றதையும் காமெண்டில் சொல்லி தட்டி விட்டுட்டு போங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போறியா எல்லாமே. என்னடா பைக்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டா.
ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடாக பேசி கட் பண்ணுறியா இல்லை அப்படியே ஓரமாக நிறுத்திடலாம். அதே வந்தாச்சு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பைக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு வீடியோ பை.